அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உயிர் திறந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு அருமையான முதலீடு பண்ண வார்த்தையை நம்ம சொல்லலாம். இதில் ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகள் அப்படியே நம்ம வாசித்து பார்த்தாங்க. நம்ம எல்லாரும் அவங்க பைபிள் வசனத்தை எடுக்கலாம். ஆதியாகமம் 28:15 நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் குறித்த வாக்குறுதிகள் மாறுவதே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முதலாவது, நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவேன். நல்ல கரங்களை கட்டுவோமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவருடைய கைவிடுவதிலே என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். நம்மை வரவாத ஆண்டவர் தம்முடைய உள்ள கைகளிலே நம்மை வரைந்திருக்கிற ஆண்டவர். இன்றைய நாளில் பயப்படாது, வளர்ந்ததாலே உங்களை பாதுகாப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை பழைய பாடல் என்னை வரவா இயேசுனாரா உள்ள தயவால் என்னை நடத்தும் ஆண்டவரை என்று சொல்லி எல்லா கரைகளை உற்சாக இந்த பாடலை நான் பாடுறேன். ஆண்டவர் சொன்ன வாக்குகளுக்கு மாறாக என்று சொல்லி உற்சாகமா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னை காப்பார், சொன்னதை செய்வார், என்னை கைவிடவில்லை என்று சொன்னார்.
ஆண்டவரே என்னை காத்துக் கொள்கிற தெய்வம். எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த கடைசி சாயங்காலம் எல்லாரும் பாடலாம். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளலாம் என்று நம்பிக்கையோடு பாருங்கள். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகலாம். நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார், அவர் நம்மோடு கூட இருப்பார். நல்ல கடலை தட்டுவோம். அவர் இருப்பேன்னு சொன்னா அவர் இருப்பார். உன்னை காப்பேன்னு சொன்னா அவர் காத்து வழி நடத்துவார். அவர் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார். நம்ம எந்த இடத்தையெல்லாம் இழந்தோமோ இன்னைக்கு ஆவியானவர்கள் கூட பேசுகிறார். இந்த புதிய ஆராதனையில் எல்லா கருங்களையும் மூடி நல்ல ஆண்டவர் நோக்கி பார்த்து நல்லா சோதனை பண்ணுங்க. எதையெல்லாம் நான் இழந்தேனோ, என் பிள்ளைகள் இழந்தார்களோ, என்னுடைய குடும்பம் இழந்ததோ, என்னுடைய திருச்சபை இழந்ததோ, ஆண்டவர் திருப்பி அதை கொடுக்க போகிறார். திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டே சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு முன்னை கைவிடுவதே இல்லை. அப்படி சொன்ன ஆண்டவருடைய கரத்துல நல்லா கொடுக்க போகிறோம்.
கர்த்தருடைய கிரியைகளாக இருக்கிறோம். நீங்க நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையானது. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்திற்கும் எங்களுக்குமான உறவு எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை யோசித்து பார்க்க போறோம். இன்னைக்கு யாராவது அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம தூரமா இருக்கோம்னா இந்த காலை நேரத்தில் கேளுங்க. இந்த வாக்குத்தத்தம் யாக்கோவுக்கு மாத்திரம் அல்ல, இந்த வாக்குத்தத்தம் எனக்கும் தான். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான். நம்ம எல்லாரும் உள்ளத்தினால நீ கூட இருக்கிறாமா, என்னை நடத்துவார், என்னை காத்து ஒரு இடத்துல நம்ம அப்படியே ஒரே ஒரு பல்லவி மாத்திரம் பாடி நிறைவு செய்யலாம். நீ ஒருவரே சர்வசிக்கு ஏற்றமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் சொல்லியிருக்கிறார். ஜீவனுள்ள ஆமென். இந்த கர்மனையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்திலே பிரியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் வார்த்தையின்படியாக உயிர்த்திருந்த ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். உயிர்த்திருந்த ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய அன்புடைய பேராய் அவர்கள் எப்பொழுதும் நம்மை வாழ்க்கும் பொழுது அவர்கள் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், ஆளுகை செய்கிற ஆண்டவர் உங்களை ஆற்றல் படுத்துவாராக என்று சொல்லி வருவார். ஆளுகை செய்கிற ஆண்டவர் உங்களை ஆற்றல் படுத்துவாராக. அவர் ஆளுகை செய்கிற ஆண்டவர் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருப்பதனால்தான் நம்மை ஆற்றல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த நாளிலே நாம் தியானிக்கிற தியானம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆற்றல் படுத்துகிறாராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற 3 வேத பகுதி நாம் வாசித்து பார்த்தோம்னா, அதில் 3 விதமான மக்கள் ஆற்றல் படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக யாக்கோபு என்னும் மனிதனை கர்த்தர் எப்படி ஆற்றல் படுத்தினார்? அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக அவனை ஆற்றல் படுத்தினார். இரண்டாவதாக நாம் வாசிக்கின்ற வேத பகுதியிலே ஐத்திகு என்கிற ஒரு வாலிபன்
மாடியிலிருந்து கீழே விழுந்து மறித்து போனான். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவனை உயிரோடு இருந்ததினாலே ஒரு கூட்டம் விசுவாசிகள் ஆற்றல் படுத்தப்பட்டனர். முதலாவதாக ஒரு தனி மனிதரின் ஆற்றல், இரண்டாவதாக ஒரு குழுவை ஆண்டவர் ஆற்றல் படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக சுவிசேஷ வேத பாடம், அங்கே ஒரு மனுஷி, யார்? மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாளின் ஆண்டவர் ஆற்றல்படுத்தும் மூலமாக அவர் என்ன கற்பிக்கிறார் என்று சொன்னால், திருமறையிலே பெண்கள் என்று சொல்லும் பொழுது அதை எதற்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால், சபைக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் சபையை எப்படி அழைக்கிறோம் என்றால் மணவாட்டி என்று அழைப்பதனாலே ஆண்டவர் மரியாதை ஆற்றல்படுத்துவதன் மூலமாக ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயத்தை ஆண்டவர் ஆற்றல்படுத்துகிறவராய் இருக்கிறார். தனி மனிதனை ஆற்றல்படுத்தும் ஆண்டவர், ஒரு குழுவை ஆற்றல்படுத்தும் ஆண்டவர், ஒரு ஒட்டுமொத்த எதிர்கால திருச்சபையிலே ஆற்றல்படுத்தும் ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். முதலாவதாக நாம் தீர்ப்பு ஏற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், அங்கே 10ஆம் வசனம் சொல்லியிருப்பார்கள், யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி. அருமையானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஈசாக்கிடத்திலே ஆசீர்வாதத்தை வாங்குவதற்காக அந்த யாக்கோபின் தாயார் சொல்கிறார்கள், இனிமேல் நீ இருக்க வேண்டாம், நீ உன்னுடைய மாமன் வீட்டுக்கு நீ ஓடி போய்விடு. ஏனென்றால் உன் அண்ணன் ஏசா வந்தால் நீ அவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டாய் என்பதை நினைத்து உன் அண்ணன் உன்னை கொன்று போடுவான் என்று சொல்லி தன் மகனை யாக்கோபை தாயார் அனுப்பி வைக்கிறார்கள். எங்கே அதை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, பெயர்செபாவில் இருந்து ஆரானுக்கு போகிறேன். இந்த பெயர்செபா என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், தண்ணீர்கள் உள்ள துறவு, தண்ணீர்கள் உள்ள துறவு. அருமையானவர்களே, ஆரான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் மலைகளின் பட்டணம், மலைகளின் பட்டணம். தண்ணீர் உள்ள சமவெளியிலிருந்து மலையில் இருக்கிற மலை தேசத்துக்கு செல்வதற்காக இப்பொழுது யாக்கோபு பிரயாணம் பண்ணுகிறார். பிரயாணம் பண்ணுகிற இடம் ஒரு வனாந்தரமான ஒரு இடம். இப்பொழுது யாக்கோபு பாருங்கள், அவர் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் போது ஓட்டமும் நடைமுறை ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த யாக்கோபுக்கு ரொம்ப டயர்டாகிறது. காரணம், அவன் உள்ளத்திலே ஒரு பெரிய சோர்வு. என்ன சொல்றால், என் அன்னை கையில சிக்கிட்டோம்னா நான் செத்து போயிருக்கேன். ஒரு தனி மனிதனாக வாழ்க்கையை நினைத்து கலங்கி அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். என் அருமையானவர்களே, இன்றைக்கு உயிர்த்த ஆண்டவர் யாரை ஆற்றல்படுத்துகிறார் என்று சொன்னால், கலங்கி நிற்கிற ஒவ்வொரு தனி மனிதரையும் ஆண்டவர் ஆற்றல்படுத்த வந்தவராய் இருக்கிறார். நீங்க ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய நற்செய்தி தான். ஒருவேளை இந்த சர்ச்சில் நீங்க சர்வீஸ் நம்ம அட்டன் பண்ணி இருக்கும்போது ஒரு தனி மனிதனாய் உன் உள்ளம் கலங்கி துவண்டு போய் நின்று எப்படி காரியம் ஆகும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? கலங்கி இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தெரியுமா? நீ தண்ணீர் உள்ள இடத்திலிருந்து மலை தட்டசுக்கு நீ சொல்கிறாய், வனாந்தரத்தில் பிரயாணம் போகிறாய், ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒவ்வொரு தனி மனிதனையும் சந்திக்கிற ஒரு சிறந்த தேவனாய் இருக்கிறார். கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்றால், நான் உன்னோடு கூட இருக்கேன். அவர் சொல்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த 15ஆம் வசனத்தை அருமையா சொல்லிருப்பாங்க. அதான் அப்படி இன்னைக்கு மகிழ்விக்கணும்னா, நான் உன்னோடு இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும்
உன்னை கைவிடுவது இல்லை என்றார். அல்லேலூயா. இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான பகுதி இது. உன்னோடு இருக்கிறாரு, போற இடமெல்லாம் உன்னை காக்கிறாரு, உன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர செய்கிறாரு, உன்னை சொல்லும் பொழுது உன்னை கைவிடுதல். நாம கடை சொல்றாரு. இந்த நாமல எது ரொம்ப மிக முக்கியமானது சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் சொன்னீங்க உன்னோடு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்கிறீங்க, உன்னை காத்துங்கிறது சிறப்புங்கிறீங்க, உன்னை கைவிடுவதில்லைங்கிறது சிறப்புன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த பெஸ்ட் என்ன தெரியுமா? உன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர. நீ எழுந்து போன சாதனை உனக்கு தருவே என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயோ அந்த தேசத்தை உனக்கு தருவேன். வேதத்துல இப்படி அழகா எழுதுறது, a home boy away from home, a home boy away from home. home boy என்ன தெரியுமா? நான் பாடுவோம். யாக்கோபு யார்? கூடாரவாசி. ஏசா யார்? வனசஞ்சர். இப்போ கூடாரவாசிக்கு எங்க இருக்கிறாரு? வனசஞ்சர் இருக்கிறார். a home boy away from home. வேற பெஸ்ட் அழகா எழுதுறது. அதனாலே கூட இருக்கிறது பெருசு இல்லை, உன்னை காப்பது பெருசு இல்லை. நான் மீண்டும் உன் தகப்பை விட்டு விட்டு நீ போய் தகப்பை வீட்டுக்கு கொண்டு வர உன் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்றாரு. அப்படிங்களா? அதுதான் பெருசு. ஏன்னா வீட்டை விட்டு ஓட ஒரு பிள்ளை கூட திருப்பி நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு ஓடி போக பார்த்தீங்களா? 10 வயசு ஓடி போக தெரியுமா? ஒரு 20-30 வயசு ஓடி போக பார்த்தீங்களா? 10 வயசு ஓடி போக பார்த்தீங்களா? அந்த ஓடி போற பசங்களாம் கூப்பிட்டு அவளை பிடிச்சி ஏடா ஓடி விட சொன்னா காரணம் சொல்லுவான். நீ திரும்பி ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டு யாராவது கேட்டாலும் சொல்ல தெரியுமா? நான் போக மாட்டேன், ஏன்னா போனா எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு போனா பிரச்சனை. வீட்டை விட்டு ஓடி போற ஒருத்தருக்கு தான் வீட்டுக்கு திரும்பி கொண்டு எழுதியிருக்காங்க. நான் யாருக்கும் போவாய் இது வரைக்கும் கூடாதே சந்தேசம். இப்ப வனாந்தரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவனுக்கு ஒரு பெரிய ஏற்ற தெரியுமா? நான் எப்ப எங்க அப்பாவுடைய சன்னிதானத்துல வந்து நிற்பேன் அப்படிங்கிற ஒரு ஏவு. இப்ப ஆண்டவர் அருமை சொல்றது, அப்பா நான் கூட இருப்பேன், உன்னை காப்பேன், உனக்கு சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நான் கைவிட மாட்டேன். ஆனா உன்னை என்ன செய்யலாம்? நான் மீண்டும் தகவல் செலுத்தினால திரும்பி வரவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பனா இந்த ஆண்டவருக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு தெரியுமா? யாக்கோபுடைய மனநிலையே மாற்றி மீண்டும் தகவல் வீட்டுக்கு அழைத்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு உயிர் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். ஒருவர் ஊற்றண்டை உள்ள வாழ்க்கை, வளமான ஒரு வாழ்க்கையில் இருந்து நீ ஒரு மலையிலே போகிற ஒரு வாழ்க்கைக்கு போய் கொண்டிருக்கலாம், ஆனால் வனாந்தரத்தில் நீ ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், வனாந்தரத்திலும் ஆண்டவர் உன்னை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்வை சந்தித்து ஆற்றல் படுத்துகிறார்கள். பாருங்க, நான் உங்க இருப்பேன், உன் கையில் பிரயாசத்தெல்லாம் வாங்கிச்சவே, நான் உன் கோபம் திரும்பி வரப்படுவேன், உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த யாக்கோபு போற இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? பல கஷ்டங்கள், பல வேலை. ஆனா ஒரு நாள் கூட யாக்கோபு சோர்ந்து போகவில்லை. காரணம் தெரியுமா? வாக்கு கொடுத்த தேவன் வாக்கை நிறைவேற்ற வல்லவராக நம்பி வாழ்ந்தார். அதான் சொல்லப்படுது. யாக்கோபின் முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? போர் முடிவில் சாய்ந்து கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டிருந்த ஜீவனை விட்டான் என்று சொல்லப்பட்டது. அப்படின்றால் இந்த ஆசீர்வாதம் அவருக்கு எங்க தெரியுமா? வனாந்தரத்திலே தனிமையாய் ஓடிக்கொண்டிருந்தது கர்த்தர் அவனை ஆற்றல் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரே வனாந்தர பயணம் போறது சாமி, நான் போயிட்டு இருந்தது எனக்கே தெரியலப்பா, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல சொல்லிட்டீங்களா? நீயாவே கர்த்தர் சொல்கிறார், நான் உயிரோடு இருந்த தேவன் உன்னை ஆற்றப்படுத்த வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் யாரை ஆற்றல் கொடுக்கிறார்? ஒரு குழுவை ஆண்டவர் ஆற்றல் கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரத்தை நான் எடுத்து வைத்துக் என்றால் 6ஆம் வசனத்தை வாசிங்க.
நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே கோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். இப்போ ஐடிக்கு மேல கீழே விழுறா பாத்தீங்களா? அப்ப அது எந்த ஊர் நடக்குது? எந்த ஊர் நடக்குது? சத்தம் சொல்லுங்க கரெக்ட். ஏன் அது கேட்டா நீங்க படிச்சீங்கனாலும் அந்த லிஸ்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஊரு அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல சில விடைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பிலிப்பு பட்டணத்துல இருந்து துரோவா பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலரும் மற்ற சீஷர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ துரோவா பட்டணத்துல பாருங்க 5 நாள் டிராவல் பண்ணி அங்க 7 நாள் தங்கி இருக்கிறாங்க. 7ஆம் நாள் எங்க நடக்குது பாருங்க 7ஆவது சத்தம் வாரத்தின் முதல் நாளில் வாரத்தின் முதல் நாள் என்னது? சரி வாரத்தின் முதல் நாளிலே இப்ப என்ன வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீஷர்கள் கூடினார். அப்புறம் எத்தனை மணிக்கு அதை கூட்ட ஆரம்பிச்சிருக்கோம்? காலையில் 8-9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். 7ஆவது நாள் காலையில் 8-9 மணிக்கு ஆரம்பித்து அப்பம் பிக்குதல் கூட்டம் நடக்குது. அந்த சொல்லத்தை பாருங்க. ஆமா அவருடைய சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். நடுராத்திரி மட்டும் பிரசங்கம் என்ன நடக்குது? கொஞ்சம் அப்படி கோச்சம் வச்சு என்ன செய்யுது? நான் மட்டும் தான் இங்க நிற்கிறேன். ஒன்னா கடந்து போயிடுது. பாருங்க இந்த பட்டணம் என்ன பண்ணணும்னா த்ரோவான்னு போட்டு இந்த த்ரோவாங்கிற பட்டணத்துடைய பெயருடைய அடிச்சல் நம்ம பார்க்கணும். ஹீப்ருல ட்ராய் அப்படிங்கிற வார்த்தைக்கான அடிச்சல் சொல்றாங்க. இந்த ட்ராய் என்கிற வார்த்தைக்கான அடிச்சலை நான் பார்த்ததுன்னா த்ரோவா என்று பார்த்தீங்கன்னா டு வூண்ட் காயப்படுதல் என்கிற அர்த்தம் சொல்கிறார். த்ரோவான்னு சொன்னா பொதுவாக என்ன சொல்லலாம் என்றால் காயப்படுகிற இடம், காயப்படுதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காயப்படும் இடத்துல தான் ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு காலையில் ஆரம்பிச்சது நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் போயிடுச்சு. இப்போ நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ண என்ன நடக்குது? அவர்கள் நடுராத்திரி மட்டும் அவருடைய சம்பாதிச்சு நடுராத்திரி மட்டும் பிரசங்கிதான். அவர்கள் கூடிய மேலிட்டு அநேக வழக்குகள் வைக்கிறது. அப்பொழுது ஐடிகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபர் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் வெண்ணேர் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கையில் மிகவும் தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தால் சாய்ந்து 3ஆம் மெத்திலிருந்து கீழே விழுந்து மனிதனாய் எடுக்கப்பட்டார். த்ரோவாங்கிற ஊருக்கு என்ன கிடைச்சது? காயம். பார்த்தீங்களா? ஒருவேளை பல பிரசங்கங்கள் கேட்டுக்கலாம். பிரசங்கத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் சொல்ல ஏன் இந்த ஐக்கியம் தூங்கினான் என்று சொல்வது அதுல 2 சொல்லப்படுகிறது. முதலாவதாக சொல்லப்படுவாங்க ஐக்கிகு என்னும் வாலிபன். இந்த வாலிபன் என்கிற வார்த்தைக்கும் அடுத்தது என்ன சொல்றது தெரியுமா? அவன் மருத்துவமாய் எடுக்கப்பட்டான்னு சொல்லப்படுறீங்களா? அந்த மருத்துவம்னு சொல்லும்போது அங்க இருக்கிற கிரேக்க வார்த்தைக்கும் உள்ள வார்த்தை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் போடப்படுகிறோம். என்ன வார்த்தைகள்? முதல் உள்ளது வாலிபன் என்றும் 2வது உள்ளவர்களுக்கு வேலைக்காரர் என்றும் பொருள். அவனை இந்த ஐக்கியம் யார் என்று சொன்னால் இன்றைக்கு வேத விற்பனர்கள் எப்படி எழுதுகிறார்கள் என்றால் இந்த ஐக்கியம் ஒரு வாலிபன் அன்னைக்கு காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த நடந்திருக்கிற கூட்டத்துல ஓடி ஆடி வேலை செய்த ஒரு வாலண்டியர். பகலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடி ஆடி வேலை செஞ்ச வாலண்டியர் அவருக்கு நிக்க கூட இடம் இல்லை. அவன் போய் கடைசி எங்க நின்று இருக்கான்னு சொன்னா இந்த ஜன்னல் பக்கத்துக்கு போய் ஏறி உட்கார்ந்து இருக்கான். இந்த ஜன்னல் ஏறி உட்கார்றது யாருக்கு ரொம்ப பிடிக்குமா? வாலிபர்களுக்கு தான் பிடிக்கும். நம்மளே கேட்க மாட்டாங்க. ஜன்னலே ஃபுட்பாலை தூக்கி கொண்டு போறதா வாலிபர்களுக்கு. இந்த ஐக்கியம் என்கிற வாலிபர் இருந்துச்சுன்னா காலையிலிருந்து வேலையாக வேலை பார்த்துட்டு ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் ஓடிட்டே இருக்குது. அப்ப பிடிச்சது நடந்து கொண்டு இருக்குது. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டா உட்கார்ந்து இருக்கவே அப்படி தூக்கி கீழே விழுந்தாங்க. இந்த ஐக்கிகு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா? ஃபார்ச்சூன். ஃபார்ச்சூன் நல் ஊழ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபார்ச்சூன் தெரியுமா? லக். ஃபார்ச்சூன் லக்.
இப்ப பாருங்க, த்ரோவா என்று சொன்னால் டு whom, காயப்படும் மூணாம் இடத்துல யாராவது இருக்கிறாங்க, மறைத்தவனாக இருக்கிறார்கள். But there is a fortune for him. கடவுள் அவனை மீண்டும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த த்ரோவா பட்டணத்து நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் எப்படி ஆற்றுப்படுத்துகிறார் என்று சொன்னால், அப்பா ராத்திரி முழுசும் செய்தி கேட்டிருந்தோமே, கேட்டு செய்தி கேட்டு இந்த உள்ள கடவுள் ஒழுங்கு விட்டு எரிய ஆரம்பிச்சு ஒரு ஈவெண்ட் டொமினிக்கிறவர் தான் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே எங்க மனசெல்லாம் எப்படி உடைச்சு போயிருக்கும். ஐயோ செத்து போயிட்டான், ஐயோ செத்து போயிட்டான், ஐயோ செத்து போயிட்டான் அப்படின்னு நான் நினைச்சோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? செத்து போனவனை மீண்டுமாக உயிரோடு எழுத்து கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருக்கு எப்படி காட்டுகிறார் என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு குழுவை, தேவனை விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தாரை ஆண்டவர் ஆற்றுப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். To whom காயப்பட வேண்டும், ஆனால் there is a fortune, ஆண்டவர் தருகிறார், உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அப்படின்னா இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரணம் என்றால், ஆண்டவர் வார்த்தையை கேட்டு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற அசம்பாவிதங்களையும் தேவன் நம்மை தற்காக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறிய சாட்சியாக இந்த வேத பகுதி வந்திருக்கிறது. எனவே யாக்கோபின் தனிமனிதனை ஆற்றல்படுத்துகிற ஆண்டவர் இங்கே த்ரோவா இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு இரவு முழுதும் விடிய விடிய பிரசனம் செய்துவிட்டு ஒரு சோகத்தோடு அல்ல, மனநிறைவோடும் சந்தோஷத்தோடும் திரும்பி செல்கிற ஒரு ஆற்றல் படுத்துகிற ஆண்டவராக ஆண்டவருக்கு வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அப்படின்றால் இன்னைக்கு இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ரகசியம் தெரியுமா? நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது நம்ம என்ன செய்யணுமா? ஆற்றல் படுத்தப்பட்டவர்களாக நடந்து செல்ல வேண்டும். ஆமென் சொல்லுவாங்களா? ஆமென். அப்புறம் ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு வந்து நான் போகும்போது தேவனுடைய வார்த்தையை நான் பேசுவது ஒரு புதிய ஆற்றலை நான் பெற்றவர்களாக நடந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக யாரை கர்த்தர் ஆற்றுப்படுத்துகிறார் சொல்லி பார்க்கின்றார். இங்கே மரியாதை ஆண்டவர் ஆற்றுப்படுகிறார். யோவான் எழுதின நற்செய்தியை நாம் சேர்த்துக் கொள்ளலாம். யோவான் எழுதின நற்செய்தியோடு அங்கே சொல்லப்பட்டிருப்பாங்க. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மரியாள் கல்லறை தள்ளி வெளியேறிட்டு, மரியாள் கல்லறை தள்ளி வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெண்ணுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவ்வாறு அழுது கொண்டிருக்க ஒரு மரியாதை, அவளுக்குள்ள ஒரு பெரிய வேதனை தெரியுமா? இந்த பகுதி ரொம்ப அழகான ஒரு பகுதி. யோவான் வருகிறார்கள், பேதுரு வருகிறார்கள், உள்ள நுழைஞ்சு பார்க்கறாங்க, கல்லறையில ஒண்ணுமில்லை, ஆணுடைய சரீரம் இருந்ததுன்னா அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த மரியாதை என்ன செய்யறது தெரியுமா? பேதுரு போயிட்டாரு, யோவான் போயிட்டாருன்னு சொல்லி அவங்க போகல. அவ என்ன செய்யறது தெரியுமா? கல்லறை பதிலிருந்து போனா யாரும் எதை கட்டுகிறார்களா? இந்த மரியாதைக்கு இருக்கிற ஒரு பெரிய ராகி, என்ன ராகி தெரியுமா? என் ஆண்டவருடைய சரீரத்துக்கு கூட நான் பார்க்க முடியலையே. ஏன்னா அன்னைக்கு ஒரு மனிதன், ஒரு ஐஸ்வர்யவான் மரிப்பார் என்று சொன்னால் அவரை எப்படி அடக்கம் பண்ண வேண்டுமா? கண்டவர்கள் எல்லாம் விட்டு வெள்ளை துணியில் சுற்றி அவனை ஒருவரும் வைக்காத கல்லறை வைப்பதுதான் பாதி. ஆனா அன்னைக்கு நடந்தது என்ன? ஆண்டவருக்கு இவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும் எல்லாம் அவசரமா செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஓய்வு நாள் ஆரம்பிக்கிறதுக்குள்ள போய் கல்லறைகளை வச்சுக்கோங்க. ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமேல வாரத்துக்கு முதலாம் நாள் ஆரம்பிக்கும் அதிகார வேளையில என்ன செய்ய தெரியுமா? நான் போய் ஆண்டவருடைய சரீரத்துக்கு தைலம் பூச வேண்டும் என்பதை எடுத்துக்கொண்டு போகிற பெருக்கூட்டம். இந்த மாதிரி போறா தைலம் கையில் இருக்குது, தைலம் பூசுவதற்கு சரீரம் அங்கே இல்லை. அங்க என்ன சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா, அழகா சொல்லப்படுது, 2 பேர் எப்படி உட்கார்ந்துருக்காங்க? இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டதிலே வெள்ளோடை தத்துவாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும். இந்த அந்த
வேத பண்டிதர் இந்த நிகழ்ச்சி எழுதும்போது மரியாதை உள்ள உற்று பார்க்கும்போது அது எப்படின்னா ஆண்டவரை வைத்திருந்த சீலை அப்படியே இருக்குது, அது கல் இருக்குது. வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனும் உட்காந்துருக்காங்க. இதை அவர் எப்படி சொல்ல தெரியுமா, உடன்படிக்கை பற்றியோட அவர் கம்பேர் பண்ணார். எப்படின்னா உடன்படிக்கை பற்றி நேரம் இருக்குமா, ஒரு தங்க பொட்டங்கள் கொண்டு முடியுமோ, இங்கே ஒரு கேள்வி இருக்கும், இங்கே ஒரு கேள்வி, ரெண்டும் ஒன்றுக்குள்ள முகத்தை மூடி ஒரு கிருபாசம். அப்படின்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த மரியாதை அழகியை போக்குவதற்கு அவர் என்ன செய்ய தெரியுமா, எவ்வளவு அழகாக எழுதுகிறார். அவர் கிருபாசனம் உடையவராக, கிருபை நிறைந்த ஒரு தேவனாக, ஒரு ஆற்றல் படுத்த நல்ல ஒரு தேவனாக ஆண்டவர் காண்கிறார். உடன்படிக்கை பற்றி யார் கொடுத்தாலுமே அது ஒரு வல்லமை படும். ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை தேவனாக மரியாதைக்கு ஆற்றல் படுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், மரியாதை என்பது ஒரு பெண் தான். அவர் யாருக்கு அடையாளம் தெரியுமா, திருச்சபைக்கு அடையாளம். அப்படின்னா எந்த ஒரு திருச்சபை மெய்யாகவே ஆண்டவருக்காய் பதவி இருக்கிறதோ, தேவன் அப்படிப்பட்ட திருச்சபை கூட்டத்தை ஆற்றல் படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் வந்தார் போயிட்டாரு, யாரும் வந்தார், எவ்வளவு போயிட்டாரு. ஆனா மரியாதை மாதம் நின்றுட்டு அழுதுகிறார், என் ஆண்டவர் வைத்த இடத்தை எனக்கு தெரியவில்லை, யாரோ சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு பின்னால் நிற்கிறார், ஆற்றல் படுத்துவதற்காக. அழுது கொண்டிருக்கிற மரியாதை ஆற்றல் படுத்துவதற்காக, ஏங்கி இருக்கிற திருச்சபை திருக்கூட்டத்தை ஆற்றல் படுத்துவதற்காக வந்து நிற்கிறாரு. அங்கு வந்து நிற்கும்போது என்ன சொல்றாங்க, இவரை சொல்லி பின்பாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றான். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை வைத்துப் போன இடத்தை உள்ளானால் அந்த இடத்தை என்று சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன். ஒரு ஆசிரியர் தெரியுமா, நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன். அப்படின்னு கம்பேர் பண்ணி பாருங்க. என்னைக்கு ஒரு திருச்சபை ஆண்டவரை தேடி அப்படியே நான் என் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாற்றப்படுகிறதோ, ஆண்டவர் அந்த திருச்சபையை ஆற்றல் படுத்துகிற ஒரு தேவனாய். இப்பதான் அவர் சொல்றாரு, மரியாதை என்று சொல்லி அவர் கூப்பிட்ட உடனே அவர் சொல்ற வார்த்தை தெரியுமா, ரபுனி. ரபுனினா என்ன தெரியுமா, போதகரே. இந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்த உடனே அவர் சொல்றார், ஆண்டவரே ரபுனி என்று சொல்றார், போதகரே. உங்களுக்கு என்ன ஆண்டவர் ஆற்றல் கொடுக்குற தெரியுமா, அம்மா நீ அழுதுட்டு இருக்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை ஆற்றல் கொடுக்கிறார். தேவதூதர் சொல்றதுக்கும் அந்த மரியாதை சொல்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மற்ற சுவிசேஷங்களை பாருங்க, தேவதூதர் சொல்லுவாங்க, நீங்க போகிறது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எந்த ஊருக்கு போயிட்டாரு, அழகா போன வாரத்துல மெசேஜ் கொடுத்தாரு, அவர் கலிலேயாவுக்கு போயிட்டாரு, அங்கே போய் அவரை சந்திக்க சொல்றாங்க. மற்ற எல்லாரும் சந்தித்த இயேசுவை கலிலேயா. ஆனா அழுத மரியாதை மட்டும் சந்தித்த ஆண்டவர் சந்தித்த இடம் தெரியுமா, கல்லறை பக்கத்துல. ஹல்லேலூயா. அதான் பெருசு, அதான் பெருசு. நீ அழுதுட்டு நிக்கிறியா, அழுத இடத்துல நான் உனக்கு நிற்கிறேன். சும்மா வந்து போன என்னுடைய ஆற்றலை பார்க்க முடியாது, என்னுடைய பிரசனத்தை பார்க்க முடியாது. அழுது ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு மகளுக்கு ஆண்டவர் ஆற்றலை காட்டுகிறார். என்ன ஆற்றல் சொல்றாரு, நீ கலிலேயாவுக்கு போச்சு இல்லை, அவர் சொல்ற பாருங்க, இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றால், அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். 17ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மற்றவர்கள் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை சொன்ன வார்த்தை தெரியுமா, நீங்க கலிலேயாவுக்கு போங்கன்னு தேவதூதர் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மரியாதை பெண்ணை தொடாத, மரியாதை பெண்ணை தொடாத, கட்டிப்பிக்க கூடாது, நீ தொடாத. ஏன்னா நான் என் பிதாவுக்கு நான் ஏறி போகிறேன், நான் என் பிதாவிற்கும் உங்கள் பிதாவுக்கு ஏறி போகிறேன் என்று போய் நீ சொல்லு. அப்படின்னா ஆண்டவர் இங்கு மரியாதை கொண்டிருக்கிற ஒரு பெரிய
வார்த்தை தெரியுமா? நான் என் பிதாவிற்கு ஏற்புகிறேன், நீங்கள் இருக்கும் இடத்திற்கு நானும் ஏற்புகிறேன் என்று சொல்கிற நற்செய்தியில் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என் அருமையான தேவச்சனமே, இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம். அழுது கொண்டிருந்த மரியாதைக்கு ஆண்டவர் தரிசனமாகி ஒரு பெரிய வார்த்தை சொல்கிறார், நான் என் பிதாவிற்கு ஏற்புகிறேன். இப்போ இன்னொரு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இயேசு பூட்டி இருக்கிற வீட்டுல அவருக்கு போறாரு. இது கலக்கத்தோடு நடந்தது. அவர் ஒரு வாரம் கழிச்சு தமிழ் எங்க போறாருன்னா பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள போறாரு. இப்போ பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள போனா எல்லாரும் காட்சி கொடுத்தாரு. தோமா மட்டும் நம்பல. என்ன நம்பல? அவர் தொட்டாதான் நம்ம நுழைகிறாரு. இப்போ ஆண்டவர் மீண்டுமாக தோமாவை அதிகரிக்க போறாரு. இப்போ போன ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? மரியாதை பார்த்தீங்கன்னா தொடாதேன்னு சொன்னாங்க. யார் பார்த்து கொண்டு சொன்னாரு? அப்ப என்ன அர்த்தம்? உயிர்த்தது நான் பிதாவுக்கு போயிட்டேன், பிதாவுக்கு போய் நான் போய் அட்டெண்டன்ஸ் போட்டேன். ஆண்டவரே, சிலுவையிலே அடிக்கப்படும் ஒரே ஆட்டுக்குட்டியாக பிரதான ஆசிரியர் ரத்தத்தை எடுத்து அமர்ந்த சுவாமி, இன்றைக்கு மருத்துவம் என்பதாக வலதுகாசத்தில் உட்கார செய்வே என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் போறேன். ஆனா வலது பாசத்திலே நிக்கல. நான் திரும்பி வந்துட்டேன். ஏன்னா நீ என்னை தொட்டாதான் நம்ம சொல்ல பார்த்தியா, என்னை தொடு சொல்ல. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? மரியாதை பார்த்து தொடாத நான் மேல போன சொல்றது தோமா பார்த்து தொடு சொல்றாங்க தெரியுமா? விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்திற்கும் அவிசுவாசியா இருக்கிற கூட்டத்தையும் ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் மரியாதை ரெப்ரசன்டிங் ஹோல் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. நீ விசுவாசித்தாலும் உன்னை ஆதரப்படுத்துகிறது, நீ விசுவாசிக்காவிட்டாலும் உன் விசுவாசத்தை பலப்படுத்தி ஆதரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் அதனாலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல் என்பது ஒரு தனி மனிதனுக்கும் போதுமானது, ஒரு குழுவுக்கும் போதுமானது, ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் போதுமானது என்பதை ஆண்டவருக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. எனக்கு இந்த காலையில் யாரெல்லாம் ஆளுடைய சமூகம் வந்திருக்கீங்களோ, உண்மையிலே மரியாதை போல நம்ம வாழ்க்கை அழகு என்பது யாருக்குமே கிடைக்காத தரிசனம். யாருக்கு கிடைச்சு தெரியுமா? மரியாதை மாத்திரம் கடற்பட்டு தரிசனம் கிடைச்சு அந்த தரிசனத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மரியாதை. எனவே நம்முடைய வாஞ்சதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை காரணமாக இருக்குது. அவர் விசுவாசியும் ஆதரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், அவிசுவாசியும் ஆதரப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக. ஆனா ஆண்டவருடைய ஆதரவு செய்யப்பட்ட தோமா அவிசுவாசியமான இல்லை. ஆண்டவர் ஆற்றப்படுத்த தோமா ஒரு நாள் இல்ல அவிசுவாசம். அவர் இல்லை விசுவாசியாகி நமக்காக வந்து மறிக்கிறதாக. எனவே ஆண்டவருடைய ஆலயத்தை சொல்லும் போது அவிசுவாசியம் வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் ஆற்றல் உங்களை விசுவாசியாக திரும்ப செல்ல ஆண்டவர் ஆற்றல் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அவிசுவாசியம் வந்திருக்கலாம், விசுவாசத்தோடு கிடைச்சது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை விலகவே மாட்டேன் என்று சொல்லுகிற ஆதரப்படுத்துகிற ஆண்டவர் உங்களை ஆதரப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. தலைமை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த திருவசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த திருவசனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். யாகோவை போல தனிமனிதனையும் ஆண்டவரை ரோமாபுரத்தை போல ஒரு குழுவையும் மரியாதை போல ஒட்டுமொத்த திருச்சபை நீர் ஆற்றல்படுத்த வல்ல தேவனாய் இருக்கிறதற்காக சொல்கிறோம். நாங்கள் அவிசுவாசமாய் இருக்கிறார் உயிர்த்திருந்த ஆண்டவரால் ஆற்றல்படுத்தப்பட்டு விசுவாசியாக திரும்ப செல்ல தெரிவிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வாழ்வை கேட்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எங்களை அனுமதியாய் விசுவாசிக்கிறீர்கள். நீ கொடுத்த வேண்டி ஆராதனைக்காய் உள்ளத்தை ஆளுநர் செலுத்துகிறோம். இன்றைய நாளையும் ஆண்டவரே, இந்த ஆராதனை அனைத்து நிலையிலும் உங்களுடைய ஆராதனை கிருபை, உங்களுடைய ஆராதனை பிரசனம் இதனோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாய் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை ஊழியர்களை குறித்து அறிந்து கொள்ளத்தக்கவும், உண்மை குறித்து பாடவும்
குறிப்பாக ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை கேட்க எங்களுக்கு அந்த வாய்ப்பிற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய ஆண்டவரும் எங்களுடைய திருச்சபையுடைய திருக்குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வதாக நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்வது உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நிலையில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரை நாங்கள் எதையெல்லாம் எழுதுகிறோமோ ஆற்றல் படுத்துகிற ஆண்டவர் அதை எங்களுக்கு திரும்பி தருகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வோடு கூட ஆண்டவரை இந்த ஆராதனையிலிருந்து கடந்து செல்கிறோம். உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச கூட்டத்திற்கும் அவிசுவாசமான கூட்டத்திற்கும் நீ ஆற்றல் படுத்துகிற ஆண்டவர் என்பதை கற்றுக்கொண்ட நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் விசுவாச சந்ததியாய் பள்ளிக்கு பெருகை உதவி செய்யும்படியாய் அறிஞர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பு ஆண்டவரே, ஆமென். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நாங்கள் நன்றிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மையும் நிறைவான ஆற்றலின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் சதா காலத்திலும் நிலைத்திருப்பதாக